ஹாய் ஹலோ ஆர்மி பட்டர்ஃப்ளைஸ். இன்றைக்கி நம்ம ஹாரமோட ஷீ இஸ் மிஸ் யூனிவர்ஸ் பட் ஐ டோன்ட் லைக் தட்டோட செகண்ட் பார்ட்டு தான்டா நம்ம பார்க்க போகிறோம். நான் போன பார்ட்டில் எதோட முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னா, பார்க்கில் வந்துட்டு ஒயன் வந்துட்டு ரொம்ப சேடாக உட்காந்துருந்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு லேடி ஃபோன் பேசிக்கிட்டே அந்த லேடியோட இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துருந்துருக்க மாட்டேன். அந்த லேடி ரொம்பவே ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. தென் அதோடு நான் முடிச்சிருந்தேன். அதுலேருந்தே இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்படியே தான் அந்த லேடி போன பாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க எதுக்காக சேடாக இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நான் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ அதுலேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. நான் என்னோட ஒரு சப்போர்ட்டால் ஒரு கேர்ள் ஒரு நல்ல நிலைமைக்கு பில்ட் ஆகணும். அதுதான் என்னோட வாழ்நாள் லட்சியமே. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் ஒரு பொண்ணை அவங்களோட அந்த கஷ்டத்துலேருந்து அவள் என்ன ஆசைப்பட்றாளோ அதுலேருந்து நான் அவளை அதில் அந்த துறையில் நான் வளர்த்து விடணும்னு ஆசைப்பட்டு தான் நான் ஏதாவது ஒரு கேர்ள் கிடச்சிட மாட்டாங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையாவே ஏங்கிட்டு இருந்தேன். பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே கஷ்டம் தெரியாமல் வளர்ந்த பொண்ணு. எல்லா விஷயத்துலையுமே என்னோடய ரூல்ஸ் என்னோடய ஆட்டிடியூட் என் லைஃப் அப்படின்னு தான் நான் இருந்தேன். பட் நான் என்ன மாதிரி அந்த எல்லாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா. அப்படி இருக்காத ஒரு கேர்ள் அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு சாப்பாடுக்கே வழி இல்லை. ரொம்ப புவரான ஃபேமிலி. அப்படி ஒரு கேர்ளு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் ஒருத்தி தான் கிடச்சா, ஒரு பொண்ணு கிடச்சா. பட் அந்த பொண்ணுமே கூட இப்போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை உதறி தள்ளிட்டு போயிட்டா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த லேடி ஒயன்கிட்ட ஒயனும் அவங்களோட கஷ்டத்தை கொஞ்சம் நேரம் மறந்துட்டு அவங்களோட அந்த லேடியோட கஷ்டத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடி இப்போ தான் சொல்கிறாங்க அவங்க யார் அப்படின்றத. அவங்க தான் அந்த மிஸ் வேர்ல்டு அந்த ஆடிஷன் செய்ய சொல்லிட்டு அதெல்லாம் எடுப்பாங்க இல்லையா. மிஸ் வேர்ல்டுக்கு ஆடிஷன் வைக்கிற மாதிரி அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சுட்டு அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு விடுறது. அந்த மாதிரி ஒரு கம்பெனி வச்சுருக்குறாங்க. அது சாரிடா. அப்படி ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த கம்பெனியில் நிறையா பேர் நிறையா கேர்ள்ஸ் நிறையா பணக்கார கேர்ள்ஸ் அவங்களா தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நினச்ச அதாவது ரொம்ப புவரான ஃபேமிலியிலேருந்து நம்ம ஒரு கேர்ளை பில்டு பண்ணணும். அவளை அவள் என்ன ஆசைப்பட்றாளோ அதெல்லாம் நம்ம அது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆசை. பட் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கேர்ள் கிடச்சிருந்துருக்கவே மாட்டா. அதுதான் இப்போ உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒயன்கிட்ட. இவ்வளவும் பேசினதுக்கப்புறம் ஒயன் அவள் ரொம்பவே சேட் ஆகிட்டு ரொம்பவே கஷ்டமாக அவங்க பேசுகிறதுக்கெல்லாம் ஓகே அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சியே இல்லாத ஒரு கேர்ள் மாதிரி ஒருத்தவங்க மாதிரி அந்த மாதிரி ஒயன் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதை இவ்வளவும் பேசினதுக்கப்புறம் அந்த லேடி இப்போ தான் ஒயனை விசாரிக்கிறாங்க. என்னன்னா, நீயே இப்படி இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, உனக்கு எதுவும் ஹெல்ப் எதுவும் தேவைப்படுதா அப்படின்றது மாதிரி நிறையா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்றது ஒயனுக்கு தெரியலை. பிகாஸ்
திடீர்னு இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து உங்களை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் திடீர்னு சொல்லிட மாட்டீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரியே தான். ஸோ ஒயன் வந்து கொஞ்சம் தயங்குறாங்க. அப்படி இருந்தாலுமே கூட அந்த லேடி கேட்குறாங்க, சொல்லுமா உனக்கு ஏதாவது பிரச்சனையா? பிகாஸ் வந்துட்டு நான் இங்கே வந்து உட்காந்து அரை மணி நேரத்துக்கு மேலே உங்ககிட்ட என்னோட பிரச்சனைகள், ஸோ வந்து நான் எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் வந்து உட்காந்ததுலேருந்து எப்போ நான் உங்ககிட்ட பேச ஆரம்பித்தேனோ அப்போலேருந்தே வந்துட்டு நீ அப்படின்ட்டு ஒரு வார்த்தையோட பதில் சொல்கிற, அதோட முடிச்சிடுறேன். உன்னோட ஃபேஸில் ஒரு கலகலண்டு பேசுகிற ஒரு இதே தெரியலையே, நீ எதுவும் கஷ்டத்தில் எதுவும் இருக்கியா அப்படின்றது மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒயனோட அம்மா வராங்க. ஸோ அவங்க பார்க்கல தான் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாவே தெரியும். ஸோ ஒயன் போனால் அப்படின்னா வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற, அதாவது ஒயனோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் தள்ளி இருக்கிற அந்த பார்க்கு தான் எப்போவுமே வந்து ஒயன் உட்காந்துருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு ஒயனோட அம்மாவுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். ஸோ பிகாஸ் வந்துட்டு அவளுக்குன்னு ஏதாவது வந்து ஒயனுக்குன்னு ஏதாவது வந்துட்டு கஷ்டம், இல்லாட்டி ஏதாவது சோகம் ஏதாவது அதை வந்து வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டா. அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ வந்து அந்த பார்க்கில் தான் உட்காந்துருப்பா அப்படின்றது வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒயனை தேடிட்டு இந்த தடவை அந்த மாதிரி தான் வந்திருந்திருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த லேடி வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத வந்துட்டு ஒயனோட அம்மா கேட்குறாங்க. ஸோ கேட்டுட்டு வந்துட்டு ஒயனோட அம்மா வந்துட்டு அப்போ தான் அங்கே வராங்க. ஸோ வந்துட்டு இல்லை, ஹாய் மேம், நீங்கள் எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தது வந்துட்டு நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இது என்னோடய பொண்ணு ஒயன். எனக்கு தெரியும் ஒயன் இப்படி உட்காந்துருக்கா அப்படின்றது. பிகாஸ் அவளுக்கு இப்போ தான் 18 இயர்ஸே ஆகுது. ஸோ அவள் சின்ன பொண்ணு. பட் இந்த வயசுலேயே அவளுக்கு வந்துட்டு நிறையா ப்ராப்ளம்ஸ், அவளோட லைஃப்பில் நிறையா விஷயங்கள் எல்லாமே நிறையாவே இருக்குது. ஸோ வந்துட்டு அவள் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்பட மாட்டாள். அப்படியே ஆசைப்பட்டாலும் வந்துட்டு அதை வெளியில் சொல்ல மாட்டாள், அதை கேட்க மாட்டாள். ஸோ பிகாஸ் ஃபேமிலி சிச்சுவேஷன், ஸோ அதனால் அவள் அந்த மாதிரி தான் இருப்பாள் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ என்கிட்ட கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒயனோட அம்மா வந்துட்டு அந்த லேடிக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு அப்போ தான் அந்த லேடிக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம எதுக்காக ஏதோ ஒரு பொண்ணை போய் தேடிக்கிட்டு வரலன்னு கவலையாக உட்காந்துருக்கணும். அதுக்கு பதிலாக ஒயனை எதுக்காக நம்ம சேர்த்துக்கக்கூடாது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு அவளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த லேடிக்கு ஒரு எண்ணம் வருது. பிகாஸ் அந்த கம்பெனியோட பாஸே வந்துட்டு அந்த லேடி தான் அப்படின்ற அந்த லேடி தான். ஸோ வந்துட்டு அந்த லேடி இந்த வாய்ப்பை வந்துட்டு ஒயனுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை வருது அவங்களுக்கு. பட் போன பொண்ணு மாதிரி இவளும் ஏதாவது வேணான்னு சொல்லிடுவாளோ அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் அவங்களுக்கு இருக்குது. சரி, நாங்கள் கிளம்புறோம் மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்துட்டு ஒயனோட அம்மா வந்துட்டு ஒயனை கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. ஸோ அப்போது வந்துட்டு அந்த லேடி நம்ம எதுக்கு நினச்சதை கேட்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த லேடி வந்துட்டு ஒயனோட அம்மாக்கிட்டேயே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ இவ்வளோ நேரம் நடந்த அந்த விஷயங்கள், ஒயன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒயனோட அம்மாக்கிட்ட அந்த லேடி சொல்கிறாங்க. ஸோ பாஸ் லேடி அப்படின்னு வச்சுக்கலாம், பாஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பாஸ் லேடி வந்துட்டு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒயனோட அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு தயக்கமாக இருக்குது. ஒயனுக்கு வந்துட்டு இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. தன்னோட அம்மா வந்துட்டு இதுக்கு வேணாம் அப்படின்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் வந்துட்டு ஒயனும் உட்காந்துருந்துருப்பான். ஸோ வந்துட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு ஒயனோட அம்மா அவங்களோட ஃபேமிலி ரொம்ப புவரான ஃபேமிலி இல்லையா? ஸோ வந்துட்டு அதனால் இது ஒரு வாய்ப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், இதில் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சா ஓகே தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்திருப்பாங்க. ஸோ அந்த லேடியும் வந்துட்டு இது ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு கிடச்சி தட்டி போன அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு போன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எனக்கும் ஒரு ஃபேமிலியை வளர்த்து விட்ட ஒரு நன்மை கிடைக்கட்டுமே, ப்ளீஸ் தயவு செஞ்சு
போன பொண்ணு சொன்னது மாதிரி நீங்களும் இந்த வாய்ப்பை தட்டி கழிச்சிடாதீங்க, நல்லா யோசித்து எனக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லேடி பேசுகிறாங்க, பாஸ் லேடி சொல்கிறாங்க. ஸோ சொல்லிவிட்டு அவங்களுக்கு கால் வரவும் நெக்ஸ்ட் கால் அவங்க மேனேஜர்கிட்ட இருந்தால் வருது. ஸோ அதை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கிட்டு வந்துட்டு ஓகே மேம் நான் பார்க்குறேன் என்ன அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வயனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ வீட்டில் இப்போது ஒயன் சைடு பார்க்கலாம். ஒயனுக்கு ஒரு அக்கா, ஸோ வந்துட்டு ஒரு பிரதர். ஸோ வந்துட்டு ஒயனோட டேடி ஸோ வந்துட்டு மலேசியாவில் ஸோ வந்துட்டு அவங்க குக்கிங் செஃப்பாக இருக்கிறாங்க. ஸோ இந்தியன் செஃப்பாக இருக்கிறாங்க மலேசியாவில். ஸோ வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் வந்துட்டு ஸோ வந்துட்டு அவங்க பிரதர் வந்துட்டு சின்ன பையன். ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு வேலைக்கு போகிற அளவுக்கு இன்னும் எலிஜிபிள் ஆகலை. ஸோ வந்துட்டு ஒயனோட ஃபேமிலியில் ஒயனோட டேடி தான் வந்துட்டு அவங்களோட அந்த சம்பாத்தியம் தான் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி ஒருத்தர் தானே சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க ஃபேமிலி வந்துட்டு கொஞ்சம் புவராக இருக்குது. ஸோ வந்துட்டு அவங்க அனுப்பிச்சுடுற வருமானம் மட்டும்தான். ஸோ கஷ்டப்படுற ஃபேமிலி. ஸோ வந்துட்டு அங்கேருந்து சம்பளம் வந்து மந்த்லி வந்தால் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அடுத்த வேலையே. ஸோ அப்படின்றது மாதிரி அவங்க ஃபேமிலியில் ஒயனுக்கு ஸோ வந்துட்டு ஒயனுக்கு வந்துட்டு ஒயனோட அம்மா ஸோ வந்துட்டு ஒயனோட ஒயனோட அம்மாவோட அப்பா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஸோ ஒயன் ஸோ அவங்களோட சிஸ்டர் பிரதர் ஸோ வந்துட்டு இவங்களாம் வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு ஒயனோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பப்போ சின்ன சின்ன கடை போடுறது, இந்த ஃபுட்டு கடை போடுறது, ஸோ இட்லி கடை, ஸோ அந்த மாதிரி ஹோட்டல் சின்னதாக அப்பப்போ கிடைச்சா போடுற மாதிரி ஸோ அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் வந்துட்டு ஒயனுக்கு வந்துட்டு ஸோ ஏன் நம்மளோட ஃபேமிலி இப்படி இருக்குது அப்படின்ற ரொம்பவே கவலை. ஸோ வந்துட்டு அவங்க ஆசைப்பட்டதை வந்து அவங்களால செய்ய முடியாது. ஸோ அதே மாதிரியே தான் ஸோ வந்துட்டு இப்படியே தான் வந்துட்டு அவங்களோட லைஃப் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதை நினச்சி தான் வந்துட்டு அவங்க வயன் வந்துட்டு அந்த பார்க்கில் உட்காந்துருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போது வயன் வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒயனோட அம்மா வந்துட்டு ஸோ அவங்களோட அம்மா கிட்ட ஒயனோட அம்மா இருக்காங்களே அவங்களோட அம்மா கிட்ட ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பார்க்கில் நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு ஒயனோட அம்மாவோட அம்மா ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தால் ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு மாடலிங் ஸோ இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் குடும்பத்துக்கு வந்துட்டு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தில் மூத்தவங்க இல்லையா, ஸோ அவங்க ஒத்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு வயனோட அம்மாவோட அப்பா இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப வயசானவங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்போவுமே வீட்டுக்கு வர மாட்டாங்க. அப்பப்போ அவங்க வேலை அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு ஒரு வேலை அப்படின்னா ஸோ ஸ்லிப்பர்ஸ் சேல் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை தான். ஸோ வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு கடை சைடே தான் அவங்க இருப்பாங்க, அங்கேயே தூங்கிட்டு ஸோ அங்கேயே எழுந்திரிச்சு ஸோ அங்கேயே அந்த மாதிரியே தான் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்களாம் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க, வீட்டுக்கு காசும் கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ வந்துட்டு இதுதான் அவங்களோட ஒயனோட ஃபேமிலியோட ஒரு நிலைமை. ஸோ வந்துட்டு ஒயனோட டேடி மட்டும்தான் வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க. ஸோ அவங்களோட சம்பாத்தியம் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்துட்டு கஷ்டம்தான், ரொம்பவே பூவரான ஃபேமிலி தான். ஸோ வந்துட்டு இந்த நிலமையில வந்துட்டு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ஃபேமிலிக்கு அப்படின்ட்டு தான் வந்துட்டு ஒயனோட அம்மாவோட அம்மா ஸோ அவங்க வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஒயனுக்கு அந்த ஒரு ஒரு நல்ல நிலைமைகளை வந்துட்டு ஒயனை கொண்டு வரணும் அப்படின்ட்டு அந்த லேடி பேசினது எல்லாத்தையும் வந்துட்டு வீட்லேயும் வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க. ஒயனோட சிஸ்டருக்கு வந்துட்டு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு அவங்க இப்போது வந்துட்டு அவங்களோட வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களோட ஹஸ்பண்டோட வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இப்போது வந்துட்டு ஒயனோட பிரதரும் ஒயனும் மட்டும்தான் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியே தான். ஸோ வந்துட்டு அப்போது ஸோ இப்படியே டாக்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஸோ வந்துட்டு நைட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்களோட டின்னரை முடிச்சுட்டு ஸோ வந்துட்டு படுத்துடுறாங்க. ஸோ வந்துட்டு இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு அப்போது வெளிநாட்டிலேருந்து மலேசியாவிலேருந்து ஸோ என்னோட டேடி ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு டேடி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு நலம்லாம் விசாரிச்சுட்டு ஸோ
ஒயனோட அம்மா ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்த வந்துட்டு சொல்கிறாங்க ஒயனோட டேடிக்கிட்ட. ஒயனோட டேடி வந்துட்டு இது எப்படி நம்மளோட ஃபேமிலிக்கு சரிப்பட்டு வராது, மாடலிங் அப்படின்றதெல்லாம் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸெல்லாம் போட வைப்பாங்க, நம்மளோட பொண்ணுக்கெல்லாம் அந்த கஷ்டம் தேவையில்லை, மேக்கப் போட சொல்லுவாங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தட்டி கழிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஆனால் இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது ஒரு தெளிவாக வந்துட்டு ஒயனோட டேடிக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு ஒயனோட டேடி வந்துட்டு ஓகே அமுச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒயனோட டேடி ஒத்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒயனுக்கு வந்துட்டு ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிருந்திருப்பாங்க. ஸோ அந்த பாஸ் லேடி வந்துட்டு ஸோ அவங்களோட கம்பெனிக்கு வர சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒயன் அந்த பில்டிங்க்கு முன்னாடி நின்றுருந்துருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ வந்துட்டு அந்த பில்டிங் தான். ஸோ அப்போ தான் அங்கே போயிருந்திருப்பாங்க இவ்வளவும் நடந்ததுக்கப்புறம். ஸோ வந்துட்டு பட் இவ்வளவும் நடந்துமே கூட இதில் வந்துட்டு ஒயனுக்கு வந்துட்டு இது வந்துட்டு அவங்களுக்கு விருப்பமே இல்லை. பிகாஸ் வந்துட்டு ஒயனுக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி மிஸ் யூனிவர்ஸ் ஆகிறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஈஸி கிடையாது, ஈஸியும் கிடையாது, ரொம்பவும் ஈஸியும் கிடையாது. பிகாஸ் வந்துட்டு அதில் வந்துட்டு தான் டேலண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் தாண்டி ரொம்ப சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் போட சொல்லுவாங்க, மேக்கப்ஸ்லாம் போட சொல்லுவாங்க, நிறையா தேவைப்படும், நிறையா அறிவு தேவைப்படும். ஸோ அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குமா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியலை. ஸோ ஒரு தயக்கத்தோடையே தான் வந்துட்டு ஒயன் அவங்களோட அந்த ஜாபு அந்த இடத்துக்கு போயிருந்திருப்பாங்க. சரி ஓகே நம்ம வந்துட்டு நம்மளோட ஃபேமிலிக்காக நம்ம வந்துட்டு இதை வந்து செஞ்சு தான் ஆகணும். ஸோ வந்துட்டு இது சின்ன ட்ரெஸ்ஸு மேக்கப்பு ஸோ இதுக்கெல்லாம் வச்சுட்டு நம்மளோட ஃபேமிலியை வந்துட்டு நினச்சி பார்க்காம இருக்க முடியாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிருந்திருப்பாங்க ஒயன். ஸோ இப்படியே தான் வந்து டைமெல்லாம் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் மறுபடியும் ஒயன் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அங்கே ஜாப் கிடச்சிருந்துருக்கும். ஸோ வந்துட்டு அதாவது வந்துட்டு ஸோ இந்த மிஸ் யூனிவர்ஸ் ஆடுறதுக்காக ஸோ என்னென்னலாம் வந்துட்டு செய்யணுமோ ஸோ வந்துட்டு என்னெல்லாம் பண்ணணும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லியிருந்திருப்பாங்க எனக்கு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஆடிஷன் ஸோ இதெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. வயன் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்களோ ஸோ வந்துட்டு மேக்கப் போடாமல் ஸோ வந்துட்டு எப்படி இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ ஸோ வந்துட்டு அந்த பாஸ் லேடி வந்துட்டு அவங்களுக்கு அதே மாதிரியே வந்துட்டு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. பிகாஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட அந்த அதிகாரத்தை வந்து திணிக்கக்கூடாது. ஸோ அவங்களா இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு ஸோ வந்துட்டு ஒயனுக்காக வந்துட்டு நிறையா விஷயம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த பாஸ் லேடி எதிர்பார்த்ததே வந்துட்டு அதுதான், ஒரு ஒரு பொண்ணை வந்துட்டு நம்ம வளர்த்து விடணுன்ட்டு தான் வந்துட்டு அவங்க ஆசைப்பட்டாங்களே தவிர அவங்களோட இதுக்காக வந்துட்டு அவங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு நினைக்கவே இல்லை. ஸோ வந்துட்டு அதே வந்துட்டு அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த பொண்ணை இழந்துட்டா. ஸோ வந்துட்டு அந்த பொசிஷனுக்கு தான் வந்துட்டு ஸோ வந்துட்டு இப்போ ஒயன் வந்திருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணுக்கெல்லாம் வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்களோ ஸோ வந்துட்டு அதே மாதிரியே தான் வந்துட்டு ஒயனுக்கு வந்துட்டு அவங்க செய்கிறாங்க. ஸோ வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தானே ஒயனுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்துட்டு அவங்க வந்து ஒயனுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷனில் வந்துட்டு ஸோ வந்துட்டு ஒயன் எப்படி இருக்கிறாங்க ஸோ வந்துட்டு அதே மாதிரியே வந்துட்டு அவங்க அப்படி இருக்க ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ ஓகேன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு ரவுண்டுக்கும் வந்துட்டு வேறு இடத்துலேருந்து வந்துட்டு ஆளுங்கள்லாம் வருவாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட டேலண்ட் எப்படி இருக்குது, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட பேசுகிற அந்த திறமை எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனிலேருந்து ஸோ அவங்களாம் வருவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரியே தான் ஸோ வந்துட்டு பாஸ் லேடி என்ன தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாலுமே கூட ஸோ இவங்களோட முன்னாடி வந்துட்டு இவங்க எப்படி ப்ராப்பராக இருக்கணுமோ ஸோ ஒரு கேர்ள் அது மாதிரியே தான் அவங்க இருக்கணும். ஸோ வந்துட்டு அந்த விஷயத்தில் வந்துட்டு பாஸ் லேடிக்கு வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆக முடியலை. ஸோ வந்துட்டு
நீங்கள் வந்து இப்போ சின்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்னா வந்து அதை போட்டு தான் ஆகணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ வந்துட்டு இதை செய்யணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கம்பெனிலேருந்து வராங்க, இது செய்யணும் அப்படின்னா ஸோ வந்துட்டு ஆனால் அந்த கம்பெனி வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் கோடு ஸோ இப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு ஸோ வந்துட்டு நீங்கள் மேக்கப் போட்டு தான் ஆகணும், ட்ரெஸ் இந்த மாதிரி போடணுன்னா இந்த மாதிரி தான் போட்டு ஆகணும் ஸோ அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு இந்த பாஸ் லேடியால் வந்துட்டு மாற்ற முடியலை. பிகாஸ் வந்துட்டு ஒயனுக்கு வந்துட்டு இந்த ஓவர் கோட்டிங் மேக்கப் போடுறது, ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ட்ரெஸ்ஸு சின்னதாக போட்டுக்கிறது, ஸோ வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது வந்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ இந்த விஷயத்துங்களில் தான் வந்துட்டு பாஸ் லேடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு வேறு ஒரு இடத்துலேருந்து கம்பெனியில் இருந்துட்டு ஆள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கணும். ஸோ வந்துட்டு அதனால் வந்துட்டு பாஸ் லேடினால் ஹெல்ப் பண்ண முடியலை. ஸோ இப்படியே வந்துட்டு டைம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு என்னென்ன ஆடிஷன்லாம் இருக்குமோ ஸோ என்னென்னலாம் செஞ்சு அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துவாங்களோ அப்படியெல்லாம் வந்துட்டு ஒயன் வந்துட்டு அவங்களோட லைஃப்பை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆடிஷன், செகண்ட் ரவுண்ட் ஆடிஷன், தேர்ட் ரவுண்ட் ஆடிஷன். ஸோ வந்துட்டு அவங்கக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது, அவங்க வந்து அவங்களால என்ன செய்ய முடியும், ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியே வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு ஒயன் வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களோட லைஃப் வந்து இந்த மாதிரியே தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த சைடு நம்ஜூன் பார்க்கலாம். ஸோ நம்ஜூனா ஸோ வந்துட்டு அவனோட லைஃப்பில் ஸோ அவனோட அந்த கெரியரில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறான். ஸோ வந்துட்டு அவனோட அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்துறது, ஸோ ப்ராக்டிக்ஸ் பண்ணுறது, நிறையா பேருக்கு வந்துட்டு நிறையா விஷயங்களை கற்றுக்கிறது. ஸோ வந்துட்டு இதே மாதிரியே தான் வந்துட்டு அவனும் அந்த மாதிரி அவனோட அந்த லைஃப் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு 2 பேரோட லைஃப்பும் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சிக்கல்கள் வந்தாலுமே கூட ஸோ அவங்களோட 2 பேரோட லைஃபுமே வந்துட்டு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருக்கு. என்ன ஒயனுக்கு தான் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் சிக்கலுங்க வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அந்த மேக்கப் வந்து ஓவராக போட சொல்கிறது, ஸோ வந்துட்டு சின்ன ட்ரெஸ்ஸுங்க போட சொல்கிறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒயனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது. ஸோ வந்துட்டு இருந்தாலும் அவரோட ஃபேமிலி அப்படின்றதுனால அவரோட அந்த கஷ்டத்தை வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கிட்ட காட்டாமல் வந்துட்டு ஸோ வந்துட்டு ஒரு நல்ல பொண்ணாக வந்துட்டு அவள் நடந்துக்கிறா. இருந்தாலும் இந்த இடத்துல இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறதுக்கு வந்து அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இருந்தாலும் ஃபேமிலி அப்படின்னு வர்றப்போ ஸோ வந்துட்டு அவள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை செய்கிறா. ஸோ வந்துட்டு எங்கிட்ட நாம்ஜூன் அவனுக்கு வந்துட்டு அந்த இடமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறையா விஷயங்களை ஒவ்வொரு நாளும் அவன் கற்றுக்குறான். ஸோ இதே மாதிரியே தான் வந்துட்டு அவனோட அந்த லைஃப் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு 2 பேரும் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இங்கிட்ட நம்ம வந்துட்டு மலேசியாவில் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு மலேசியாவில் ஒரு ஹோட்டலில் ஸோ வந்துட்டு வெளியில் வந்து பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஓகேடா, நம்ம வந்துட்டு இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, பாய்.